ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது கேள்விக்குறி. அவன் வாங்கினவன் பூரா அடி வயிற கலங்கிட்டு போயினுக்கிறான். நீ என்னையா கணக்கு காமிச்ச? நீ யோகிய மாதிரி நீ பேசுற. ஆண்டவா நீதான்டா காப்பாற்றணும். தமிழ்நாட்டுல அரசியல்களை பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அமித்ஷா வந்தாரு, ஜெய் அப்படின்றாரு. மோடி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்ட்டாரு. அப்படின்னா எடப்பாடி என்ன ஆவாரு? எடப்பாடி சொல்றாரு தன் தலைமையில தான் தேர்தலை சந்திப்புன்றாரு. உன் தலைமையில தேர்தலை சந்திச்சாலும் முதல்வர் யாரு? பிஜேபி நான் தானா முதல்வர்ன்றான். நீ 50 சீட்டு கொடுப்போ 60 சீட்டு கொடுப்போன்னு தெரியாது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உங்க கட்சிக்காரங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்னு கர்ஜிச்சு இருக்கிறாங்க. இது நடுப்புற செங்கோட்டையன் விடுறாரு ஒரு குல்டா. தேர்தல் கூட்டணியில வருவாங்க, எதையே மாட்டாங்க. யார் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இது இல்லாத ஏடிஎம்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. காத்துட்டு இருக்கவங்க பொங்கல் கட்சி வருவாங்க. நல்ல செய்தி வரும்னு அவர் சொல்றாரு. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? ஒத்த பைசா தர மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுக்கு. சென்ட்ரல் நிதியிலிருந்து ஒத்த பைசா தர மாட்டேங்கிறான் எந்த திட்டத்துக்கும். பகிரங்கமா மிரட்டுறான். அவனுக்கு எடப்பாடி ஜாலரா பிஜேபி கூட்டணியா? ஆனா நீ பிஜேபி கூட்டணியோட போனாத்தான் திமுகவுக்கு சாதகம். அச்சாம்பாள் ஸ்டாலின் கலைஞருக்கு பிறந்தவன் இல்ல, அவன் ராஜதந்திரிக்கு பிறந்தவன்ல. எங்க இருந்த கலைஞர் திராவிட மாடல் ஆட்சி கதாநாயகன் எத்தனாவது இடத்துல இருந்தாரு? அவர் எல்லாரையும் காலி பண்ணிட்டு சிஎம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஆட்சிக்கு முதல்வரும் ஆயிட்டார். அவருக்கு விதைச்ச வேற சும்மா இருக்குமா? அவரையே தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதை விட அவர் புள்ள உதயநிதி திராவிட ரத்தம் சுண்டி அடிக்குது பார். அடிச்சு தள்ளுறாங்க பார், அடி தள்ளுறாரு. அரசு ஊழியர்களுடைய இதை ஃபில் பண்ணிட்டாரு. லேடிஸ்களுக்கு மடிக்கணினி தராரு. அரசு இயந்திர அடி பின்னி எடுக்குது. பொங்கலுக்கு 3000. இன்னும் அதோட செழிப்பா செய்வாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்தாம கொடுத்திருந்தா 10,000 கொடுத்துருப்பேன். எங்க உருளானுங்க? அதையும் மீறி அச்சு தள்ளுற திட்டங்களை. அரசு இயந்திரம் ஒரு பக்கம் திமுகல மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களை சேர்க்கிற முனையத்துல அந்த இயந்திரம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. வைகோ ஒரு பக்கம் நடப்பயணத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. திருமாவளவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. லெப்ட் ரைட்டுக்கு வலது இடது கட்சிகள்லாம் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க. திமுக கூட்டணியுடைய இயந்திரம் பலமா இருக்கு. அடி பின்னி எடுக்குது. இதுக்கு மத்தியில இவர் எடப்பாடி இவரு முடிச்சிட்டாராம். நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு முடிவு விழாவா? என்னையா எத்தனை தொகுதியா நீ சுத்தன? உன்னுடைய பிரச்சாரம் முடிஞ்சு போச்சான். அதுக்கு அமித்ஷா எத்தனை வாடி அமித்ஷா வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கும் கூட்டணி பத்தி பேசுறாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல பேசுறாங்க. அவர் எத்தனை வாட்டி பேசினாலும் அமித்ஷா தான். நம்ம சைல்டு பேபி இதுக்கு நடுப்புற நம்ம சைல்டு பேபி கிட்ட செங்கோட்டையன் நிறைய பேர் வராங்க. ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இணையறாங்க. இன்னும் ஏடிஎம்கே முன்னாள் மந்திரி மாட்டு சேனல்லாம் வராங்க அப்படின்னு அவர் ஒரு டைலாக பாட்டுக்கிறாரு. ஆமா, அந்த சைல்டு பேபி நடிச்ச படம் ஜனநாயகம் இன்னி வரைக்கும் சென்சார் ஆகல. நீ பிஜேபி எடுத்து பேசுறல்ல, கொள்கை எதிரின்றல்ல, அவன் வைக்கிறான் பாரு ஆப்பு. உனக்கு சென்சார் போர்டுல இன்னும் அப்படியே நிக்குது. சென்சார் போர்டு ரிஜெக்ட் பண்ண நீ கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவியா? நீ இன்னும் 3 நாள் தான் இருக்குது. படத்தை வித்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு 125 கோடியோ 140 கோடியோ வித்து போறானுங்க. அவன் வாங்கினவன் பூரா அடி வயிற கலங்கின்னு போயினுக்கிறான். தியேட்டர்காரங்க எல்லாம் போட்டு மெதிக்கிறாங்க.
இதுக்கப்புறம் தான் எத்தனை காலில் சிறப்பு ஷோ ஓடுதா இல்லையா? தீய சக்தி ஆட்சி ஆச்சு. தமிழ்நாடு அரசு தீய சக்தி ஆட்சி. நீ தூய சக்தியா செயல்படுற. நீ உன் படத்துக்கு சிறப்பு காட்சியெல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா? தீய சக்தி ஆட்சி நீதான். உனக்கு என்ன போச்சு? நீ வித்துட்ட. நீ உன் படத்தை வாங்கிட்ட. நடிகர் சம்பளத்தை வாங்கிட்ட. 150 கோடி வாங்கிட்டியா? 150 கோடி வாங்கினியோ, 200 கோடி வாங்கினியோ, 100 கோடி வாங்கினியோ, நீ என்னையா கணக்கு காமிச்ச? நீ யோகிய மாதிரி நீ பேசுற. அது ஒரு பக்கம். அந்த ரசிகர்கள்லாம் அடி பட்சோ பாவனம் அப்படின்னு துள்ளிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் சினிமாவில் வர ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள்லாம் வருவாங்கன்னு கனவு காண முடியாது. அது அப்புறம் எலெக்ஷன்ல தேர்தலில் யாரெல்லாம் ஓட்டு போறான்னு ஏது அப்படின்றதெல்லாம் அப்ப பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது கேள்விக்குறி. தீய சக்தி ஆட்சியில சிறப்பு காட்சிக்கு அனுமதி தருவாங்களான்றது கேள்விக்குறி. அரசு இயந்திரம் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா நீ தீய சக்தி ஆட்சிக்கிட்ட நீ உண்மையிலேயே கட்டுப்பாடோட எல்லா இனியும் பரவலா இருக்கிற நேரத்தில் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அமைதியா இருந்திருப்பாங்க. இதை தீய சக்தி ஆட்சி. நீ நல்லாவே இருந்தா கூட கொளுத்துவாங்க. தீய சக்தி எரியும்ல, அங்க கூட சொல்லுவாங்க. பாதிக்க போறது தியேட்டருக்காரு, படம் ப்ரொடியூசரு, ஆண்டவா இதெண்டா காப்பாற்றணும். ஏதோ ஒரு படத்துல ரஜினி படம் ரிலீஸ் ஆயிட்டு ஃபெயிலியர் ஆகி அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு படம் ஃப்ரீயா நடிச்சு விட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கை தூக்கி விட்டாங்க. படம் ஃபெயிலியர் ஆகிட்டு தியேட்டருக்காரங்களாம் ரீஃபண்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு பிரபல ப்ரொடியூசர் பொறுப்பேற்றுக்கிட்டு லாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. அந்த வரலாறு தமிழ் திரை வரலாறு இருக்கு. அது உண்மையிலேயே தொழில பட நஷ்டம், பட பயிலானது. இது நீ நல்லாவே எடுத்திருந்தாலும் தீய சக்தி ஆட்சி விடாது. நெருப்பு பாயம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.